உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு நீ கேக் குடுக்கலையே. குடுக்குற அலையாதீங்க. உங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி கேக் தான். என் சைஸ்க்கு எல்லாம் வேண்டாம், உன் சைஸுக்கு கொடு, அப்பதான் பெரிய கேக்கா கிடைக்கும். என் சைஸுக்கு இல்ல, ஒரு சைஸுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தவே பத்தாது. பரவாயில்ல குடு ஹாசினி. பாத்து கழுத்து சுளிக்கிற போது. தேங்க்ஸ் மாப்ள. ஓகே மாமா. மாரி பல தடங்களை தாண்டி தேவி பாப்பாக்கு பிறந்த நாள் கொண்டாடியாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷம். மாரி, குழந்தை டயர்டா இருக்கா, கூட்டிட்டு போய் தூங்கவே. அப்படியே நீயும் ரெஸ்ட் எடு. சரிம்மா, வா போலாம். ஸ்ரீஜா இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம எல்லாருக்கும் பீஸ் போட்டு கொடுத்துடலாம். சரி ஒன்னும் இல்ல அவ்வளவுதான். இந்த ஹஸ்பண்ட் சார், நம்ம குழந்தைய இழந்தா மாதிரி இந்த குழந்தையும் இழந்துருவோமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை அம்மனே நேர்ல வந்து குழந்தைய காப்பாத்தி கொடுத்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ அம்மன் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் பக்தியும் தான். இதே மாதிரி கூடிய சீக்கிரமா நம்ம குழந்தையும் நம்ம கிட்ட வந்து சேரும் ஹஸ்பண்ட் சார். ஆமா மாறி, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. அந்த நாள் சீக்கிரமா வரும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். தேவி மாமா, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? தூங்கலையா? தூக்கம் வரல. சரி இந்தா, மாமா உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு ஐ, வந்திருக்கேன். சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி சரி சரி. தேவி, நீ போய் தூங்கு. மாமா வெளியே போயிட்டு வந்திருக்காருல, ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிம்மா. தேவி, விளையாண்டது போதும், தூங்கலாம் வா. காலையில நம்ம சீக்கிரமா எந்திரிக்கணும்ல. கொடு, படு. வாங்க வாங்கம்மா. இந்தாங்க. கொடுங்க. அர்ச்சனை யாரு பேருக்கு? குழந்தை பேருக்கு. பண்ணிரலாம். குழந்தை பேர் சொல்லுங்க. தேவி. நல்லது. தொட்டு கும்பிட்டுக்கோங்க. தொட்டு கும்பிடுங்க. அம்மா தாயே, பெரிய ஆபத்துல இருந்து குழந்தைய காப்பாத்தி கொடுத்திருக்க. அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அம்மா தாயே, என் மனைவி மாறிய எனக்கு நீ காப்பாத்தி கொடுத்திருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. 2 தடவை காணாம போன இந்த குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தா மாதிரி ஏற்காடுல காணாம போன நான் பெத்த குழந்தைய சீக்கிரம் கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரு தாயே. இந்த குழந்தைய திரும்ப கொண்டு வந்து மாறிக்கிட்ட சேர்த்து வச்ச மாதிரி எங்க குழந்தைய எங்க கிட்ட சீக்கிரமா சேர்த்து வைங்க.
என் தங்கம் என்னைக்குமே சமத்துதான். Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Shake and shake and. வெரி குட். Shake and பண்ணுங்க. Hey, ஸ்ரீஜா. ஹாசினி கோயிலுக்கு போன மாரி சூர்யா வந்துட்டாங்களா? இல்ல இன்னும் வரலையே பெரியமா. ஸ்ரீஜா, உனக்கு ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்லக்கா, இப்பதானே குடிச்சேன். நான் அப்புறமா குடிக்கிறேன். எல்லாரும் வந்தாச்சு. பாப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? சாமி கும்பிட்டியா? அக்கா, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. குடி இங்க இந்தாங்க குடி. பெரியமா. என்னங்கம்மா? அட மாரி, டைம் ஆச்சு. நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரியா? அத்தை, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. சரி. அம்மா, நான் குழந்தைய தொட்டில போட்டுட்டு வந்துடுறேன். சரி மாரி. போலாமா? கொஞ்ச நேரம் நம்ம இப்போ தூங்கலாமா? எங்க படுங்க. ஆ, ஆ, உட்காரலாமா? இங்க உட்காரலாமா? செண்பகவள்ளி அக்காக்கு ஏதோ ஆபத்து. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அவங்கள ஆபத்துல இருந்து எப்படி காப்பாத்துறது? தேவி அம்மா, செண்பகவள்ளி அக்காக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்க நல்லபடியா இருக்கணும். தாரா அத்தையோட நிஜ முகத்தை ஹஸ்பண்ட் சருக்கு புரிய வைக்கணும்னா செண்பகவள்ளி அக்கா உயிரோட இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்கள ஆபத்துல இருந்து காப்பாத்தணுமா? ஐயோ, செண்பகவள்ளி அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.